ஹாய். ஐயோ! அந்த இது பார்க்கும்போது நானே அழுதுட்டேன். ஐயோ! இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தேங்க. உண்மையில நான் அவரை பார்க்கும்போது எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு மனுஷன் நடு தெருவில் நிற்பானே, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், இனி என்ன பண்ணிடுவேன், இந்த பிள்ளையில குட்டியில் கொண்டுட்டு எங்கே போயிருவேன்னு இருந்து ஒரு தலையில் கை வச்சுட்டு இருப்பாங்களோ, அந்த நிலைமைக்கு அவரை பார்க்கும்போது அப்படி தாங்க தெரிஞ்சிச்சு. உண்மையில நானே இவ்வளோ நேரம் அழுதுட்டு சவுண்டு வேற போயிடுச்சிங்க. உண்மையில ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அவர் அந்த அரோரை குத்துனாங்க. உண்மையில் 2 நாளாக போட்டு டார்ச்சர் பண்ண. அவள் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன சிரிக்கா, நான் எடுத்துடட்டவா, நான் எடுக்கட்டா, நீ எடுக்கணும், நீ எடுத்துகிட்டு போக வேண்டியதுன்னு, ஏன் அந்த மனுஷனை கூட்டி எடுக்கட்டான்னு கேட்க. அந்த ஆள் வேற என்ன ஆவேசத்தில் எடுத்தாரோ, என்ன கஷ்டத்தில் எடுத்தாரோ தெரில. உண்மை ரொம்ப பார்க்கறது பாவமாக இருந்துச்சுங்க. உண்மையில் அதுக்கு மாதிரி பிக் பாஸ் பேசினப்பறம் தான் கொஞ்சம் சமாதானம் ஆனார். என்ன சிஷ்யா, என் சிஷியன்கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லு. அவர் ஒரே ஒரு ஆளை சிஷியனை கூட்டது சாண்டினை தான் கூட்டார், வேறு யாருமே கூடலை. இவர் இடக்கிடக்க கேட்பார், அந்த பாட்டு பாடலில் இருக்கும்போதெல்லாம் கேட்பார், என்னையும் கூடுங்களேன் சிஷியான்னு கூடுங்களேன் அப்படின்னு கேட்டுருப்பார். அவர் இப்போ அவர் 1008 பாட்டு எவ்வளோ பாடியிருக்காரு, நீங்கள் அந்த பாட்டு பாடுங்க, நான் அதுக்கு மாரி உங்களுக்கு கூடுதேன் அப்படிம்பாரு. கலைப்பார், நல்லா இது ஃபன் பண்ணுவார். இன்றைக்கி கூட்டார், பண்ணார். இந்த கோடி போனால் என்ன, உங்களுக்கு இஷ்டம் போல் கோடி வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் கூப்பிட்டு போய் கெமி, ரம்யா எல்லோரும் சொன்னாங்க, ஏன்னா நீ இப்படி தப்பு பண்ணிட்ட, உனக்கு இன்னைக்கு நீ தான் மேலே இருந்த ஓட்டில் அப்படிலாம் என்ன செய்யக்கு எடுத்துட்டாரு. திவ்யா அழுதாங்க. வாட்ரு பண்ணணும் பாருங்கங்க, வாட்ரு பண்ணணும் வேறு வாய் பேசினார், இவ்வளோ பெருசாக பேசினா இருந்தால் அழுதார். எல்லாருமே அழுதுட்டாங்க. பிரவீன் காந்திலாம் தேம்பி அழுதார். ஒரு அழுகுங்களை எல்லோரும் அழுதுட்டாங்க. அவங்க உள்ளவங்க மாத்திரம் இல்லை, இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களாம் அழுதுட்டாங்கங்க. நானே இவ்வளோ நேரம் இருந்து அழுதுட்டு தான் வந்தேன். அப்படி எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த கையில் கிடைக்காம நம்ம பைசாக்கு இல்லைங்க, பைசா சம்பாதிக்கலாம் எவ்வளோ. அந்த டைட்டில் வின்னருங்கும்போது அது ஒரு பெருமைங்க மக்களுக்கு, ஒரு மனுஷனுக்கு. அப்படிங்கும்போது எல்லோரும் மனசை தேத்திட்டு எல்லாம் ஆதரவு சொல்லி பிக் பாஸ் சொல்லி பேசி போட்டோம். இன்னும் என்ன செய்ய முடியும், அப்படி தானே பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையில் எனக்கு அரோரை மேலே ரொம்ப கோபமாக இருக்குங்க. அது மாதிரி ஒரு சிரிச்சிட்டு ஒரு மாதிரி நக்கல் பண்ணிவிட்டு அவளுக்கு வேணால் எடுக்க வேண்டியது. நேற்று இருந்து சுற்றி வாரா, என்னத்துக்குன்னு தெரில. எடுத்து அவளுக்கு எடுக்கணும் போல் இருக்குன்னா எடுக்கணும். நீங்கள் எடுக்கிறியா, நீங்கள் அடிக்கீங்களா, யார் எடுத்தா என்ன, உனக்கு வேணால் எடுத்துகிட்டு போ, நீ உனக்கு இப்போ சம்பளத்துக்கு தானே வந்திருக்க, வந்து எடுத்துகிட்டு வேணால் போ. அந்த மனுஷன் நான் ஒன்றுமே சொல்ல இல்லைங்க. அப்படியே என்ன நம்ம பார்த்து நமக்கே ஒரு ஒரு 10 மினிட்டு இப்படியே எப்படி ஆயிடுச்சு. இப்போவும் 10 மினிட்டில் இப்போவும் அப்படி தான் இருக்குது. அவருக்கு அதை கேட்கும்போது, நீங்கள் தான் முயலில் இருந்தீங்க, உங்களுக்கு தான் ஓட்டு நிறைய வந்துச்சுன்னு கேட்கும்போது எப்படி இருந்திருக்கும். அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது.